காக்கி ட்ரெஸ்ஸையும் ஒரு பொம்பளையும் குறுக்க வச்சுக்கிட்டு அநியாயமா என் மேல பழி போட்டு உள்ள தள்ளணும்னு நினைக்கிற. நீலாம் ஒரு ஆம்பளையானு அப்பயே கேட்டேனடா. அதனால தானே உன்னோட ஈகோ ஹர்ட் ஆனதுனால என்னை இந்த அளவுக்கு அடிச்சிருக்க. வெக்கம் கெட்டு என்னை கட்டி வச்சு அடிச்சு திரும்பவும் இந்த மாதிரி பெரிய பெரிய டயலாக்லாம் சொன்னா சரி பரமாற என்னடா வரும்? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உன்னை பொலன்னு பொலந்தனே. எப்படி அடிச்ச? உன்னோட மோதி உன்னை பொலந்தண்டா. அன்னைக்கு அவ்வளவு பேர் வந்து தடுத்தாலும் உன்னை வந்து பொலன்னு நேர்ல வச்சு பொலந்தண்டா. ஆனா நீ இப்படி கட்டி வச்சு அடிக்கிற. நீ அடிச்ச அடியில என் உடம்புல எத்தனை எலும்பு உடைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. அப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி இந்த ஹேண்ட் கப்ஸை கழட்டிட்டு என் கூட மோதி பாடுறா. அப்ப நீ ஜெயிச்சினா நான் ஒத்துக்கிறேன்டா. நீயும் என்ன மாதிரியே ஒரு மீச வச்ச ஆம்பளை தான்னு. கழட்டா. இவ்ளோ அனுபவிச்சோம் நான் தான் கெத்துன்னு காட்டுறியாடா? இந்த திமிர் தாண்டா எனக்கு பிடிக்கல. கான்ஸ்டபிள். எஸ் சார். அவன் மூஞ்சில தண்ணியை தெளிச்சு அவனை கான்சியஸுக்கு கொண்டு வா. குடிக்க கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் என்ன கூப்பிடு. அவனுக்கு இன்னொரு ரவுண்டு கொடுத்தே ஆகணும். சார் இதுக்கு மேல அடிச்சா செத்துருவார் சார். ஏயா அவங்கிட்ட நீ ஏதாவது கடன் கொடுத்திருக்கியா? இல்ல சார். அப்பா அவன் செத்தா கொடுத்த கடன் கிடைக்காத மாதிரி எதுக்கு பயப்படுற? நான் சொன்னதை செய். புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ்பி சார், நீங்க என் புருஷனை அநியாயமா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. என் புருஷன் எங்க? அவன் விசாரணை அறையில இருக்கான். அநியாயமா நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு தேவையில்லாம ஏன் மேல பழி போடுற மிஸ்ஸஸ் ககன், அதை தெரிஞ்சுக்கோ. அவன் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணணும்னு முயற்சி பண்ணப்ப அதை நான் தடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். அது எப்படி அநியாயமாகும்? அந்த பொண்ணுக்கு நான் செஞ்ச நியாயம் மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலையா? பொண்ணு கிட்னாப்பா? இதெல்லாம் நீங்க உருவாக்குனது. என் மாமனார நீங்க கொல்ல போகும்போது அவர் வந்து தடுத்து உங்களை அடிச்சிட்டாருங்கிற ஆத்திரத்துல நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. நான் அப்படிதான் பண்ணேன்னு உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா பூமி? அது இருந்தா என்கிட்ட காட்டு. சாட்சி இல்லைன்னு தானே நீங்க இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் என் புருஷனை பார்க்கணும். என் புருஷனை காட்டுங்க. காட்டுன்னு சொன்ன உடனே டிக்கெட் போட்டு காட்டுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். குற்றவாளிய பார்க்கணும்னா கோர்ட் பர்மிஷன் வேணும். போய் அதை வாங்கிட்டு வா. சார், சட்டத்தை பத்தி எங்களுக்கும் தெரியும். அவனை வெளியே கொண்டு வரதுக்கு மட்டும்தான் கோர்ட் பெயில் வேணும். அவனை பார்க்கறதுக்கு அவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவே போதுமானது. ஆமா,
என் புருஷன் இப்ப எப்படி இருக்காருன்னு நாங்க பார்க்கணும். மரியாதையா அவரை காட்டுங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் காட்ட மாட்டேன். என்ன பண்ணுவ? சூர்யா, இங்க பாருங்க. வேண்டாமா, இப்ப நீ இப்படி கோவப்படுறது நமக்கு நல்லது இல்லம்மா. அவங்களை எதுக்கு தடுக்கிறீங்க கிருஷ்ண பிரசாத்? விடுங்க. மாமா, அவர் எப்படி இருக்காரோ அந்த எஸ்பி அவரை என்ன பண்ணுவானோன்னு பயமா இருக்கு. ஏற்கனவே இவன் அவரை பயங்கரமா அடிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். கவலைப்படாதம்மா, நம்ம ககன் எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா அந்த சூர்யாவை எமோஷனலா ஹர்ட் பண்ணுவானோன்னு பயமா இருக்குமா? எனக்கும் அதே பயம்தான் மாமா. சூர்யாவை பேசி உசுப்பேத்தி விட்டா இவன் கோவத்துல என்ன பண்ணுவானோன்னு எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு மாமா. இல்லனா இவன் சொன்ன மாதிரியே டிஜிபி சார் கிட்ட நேரடியா பேசுற எங்க அப்பாவோட உதவியை கேட்கலாமா? வேண்டாமா, ககன் மேல உன் அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் இருக்குன்னு உனக்கே தெரியும். ஒருவேளை உன் முகத்துக்காக உதவி பண்ணணும் உங்க அப்பா நினைச்சாலும் அந்த அபூர்வா குறுக்க வருவா. அதையும் ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த சூர்யா நம்ம ககனை இன்னும் அதிகமா கஷ்டப்படுத்துவாமா. முதல்ல டிஐஜி சாரை போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலன்னா அப்ப நம்ம யோசிக்கலாம். வாமா. பாத்தீங்கல்ல சார், எவ்வளவுதான் தண்ணி தெளிச்சாலும் இன்னும் சுயநினைவு வரல சார். நீ போய் ஒரு கோணி பையும் தண்ணி எடுத்துட்டு வா. ஓகே சார். சார், முகத்தை மூடியா? எஸ் சார். உன்னை இப்படி இல்லடா, இரு வர. ஏய் சார். அதை எடு. ஏய், நீ மட்டும்தான் தலகணத்தோட ஆடுறன்னு நினைச்சேன்டா. ஆனா உன் பொண்டாட்டிக்கும் அதே தலகணம் இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. உன்னை பாக்குறதுக்கு உன் பொண்டாட்டி இங்க வந்தாடா. உன்னை பார்க்க வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுக்காக உன்ன மாதிரியே திமிரா பேசுறா.